பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். உப்பு முதல்ல பார்த்துக்கோங்க, கம்மியாக போட்டுக்கோங்க. கொதிச்சு வரும்போது கூட டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். காரம் கரெக்டாக இருக்கும். காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் மிளகாய் வத்தலை அதிகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் திறந்து பார்த்துக்கோங்க. கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம முட்டையை போட்டுக்கலாம். ஒரு 7-8 நிமிஷம் வச்சுருந்துருக்கேன். நல்லா திக்காக கிரேவி ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம முட்டையை கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். கடைசியில் தான் போடணும். முதலே போட்டிங்கன்னா நம்ம முட்டை வந்து கொஞ்சம் ஹார்டாயிரும். இது நல்ல கிரேவி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் முட்டையை சேர்த்துருக்கோம். பாதியாக கட் பண்ணி